ஏன் 10 to 7 ஜாப் ஏன் சூஸ் பண்றீங்க? 10 to 5 ஜாப் இல்லையா உங்களுக்கு? இது காம்ப்ரமைஸ் இதுல இல்லையா? ஏன் இது காம்ப்ரமைஸ் பேலன்ஸ் ஆக இல்ல. கூடாது? மேம் இது இதுல ஏன் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது? சோம்பேறியா இருக்கிறதுக்கு வேர்ட் வந்து ஹோம் மேக்கர்ன்ற ஒரே நிமிஷம் நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கு. இப்படி பாத்தீங்கன்னா அந்த லட்சியத்தின் குறிக்கோள்களின் டைனாமிக்ஸ் ரீசென்ட் இயர்ஸ்ல கொஞ்சம் மாறி இருக்கதை பார்க்க முடியும். இப்படி டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னோம், அது மாதிரி உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதா. ஆனா நான் வேலைக்கு போக விரும்பல, நான் ஹோம் மேக்கரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் படித்த பெண்ணுக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ ரெண்டு தரப்பும் இருக்காங்க. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. ஏன் வேலைக்கெல்லாம் போவேனா ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும் முடிவெடுத்தீங்க? எந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தீங்க? வாட் இஸ் த ரீசன் பிகைண்ட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நான் பிகாம் முடிச்சிட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன். லாயர் ஆனாலும் ஹோம் மேக்கர். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஒரு ஃபுல் டைம் ஹோம் மேக்கர் ஆயிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன சொல்றது, எனக்கு ராணி வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ஃபீல் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? எந்த கட்டத்தில் அந்த முடிவு எடுத்தீங்க? வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். couple of years I worked in an MNC. நல்ல சம்பளம் எல்லாமே நல்லா இருந்தது. பட் the stress out of it was too much. என்னால முடியலடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. படிக்கிறது வந்து அறிவு வளர்த்துக்கிறது தானே தவிர not to go for a work or to earn. ஈவ் டீசிங் பண்ணா என்ன செக்ஷன்? அது எனக்கு சத்தியமா தெரியாது. நாலேஜ் கெயின் பண்ணாலே படிச்சே. ஆமா. Zile 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 yo alergal mile 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 pe mai. பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். குழந்தை அவன் பண்ற ஒரு விஷயமும் பார்க்க ரசிக்க அழகா இருந்தது. விசேஷங்கள்லாம் நடக்கும்போது நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த ஒரு அழகான டைம் எந்த விலை கொடுத்தாலுமே கிடைக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலா நான் வந்து பிடெக் முடிச்சோடனே நான் பிளேஸ் ஆக வேண்டியது, நான் டைரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆகிடும். ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட கத்துக்கிடணும். காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன். கால் பிடிச்சி விடுறது இதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. கூட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லா ஏட்டியா பொறாம லைட்டா செல்ஃப் அப்சஸ்டா இல்லையோ அவங்க ஹாப்பி ஹோம் மேக்கர் ஃபோபியா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க செல்ஃப் அப்சஸ்டா இல்லையோ அப்படின்னு சொன்னீங்க. இது தப்பு ஆச்சு. செல்ஃப் அப்சஸ்டா இருக்கிறது தப்பு தானே? இவங்க சொல்ற எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன். அதுக்கும் ஏன் போட்டி போடுறீங்க? ஏங்க நீங்க MBA HR முடிக்கணும்? 4 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது தான் நான் கற்ற கல்விக்கான பயன் எனக்கு கிடைக்கும். வீட்டில் மட்டுமே இருந்துக்குவேன் அப்படின்னா நான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஃபினான்ஷியலா செட்டில்டு, அவங்க அதே பிசினஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்க. நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா காலங்கத்துல. பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனது இல்லை. இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அப்போவும் நீங்க இதே பணிவிடையை செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன். நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? உங்க வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது செய்யாம விட்டுருவீங்களா? சம்பாரிச்சா செஞ்ச, நீ சம்பாதிக்கல இப்போ மாடா உனக்கு செய்ய முடியும்னா இருப்பீங்க. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட ஃபேமிலி தான். நான் இன்னைக்கும் இல்லை எப்பயுமே 30 இயர்ஸ் கழிச்சு வந்து இதே நீயா நானால எனக்கு கேட்டாலும் நான் சொல்றேன் ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோட அச்சீவ். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல மேனேஜரா இருக்கேன். ஆனா எனக்கு வேலைக்கு போறதுல விருப்பமே கிடையாது. மிஷின் லைஃப் மாதிரி இருக்கு. காலையில ஏஞ்சிக்கிறோம், சமைக்கிறோம், பரபரப்பா ஆஃபீஸ்க்கு போறோம். அங்க எல்லாமே ப்ரெஷர். முடியறதுக்கு 9:30 ஆகுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. ஏன் சகல? நான் ஹோம் மேக்கரா இருக்கத்தான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு படித்த பெண்கள் இப்படி சொல்லுவது தவறு, இது அழகல் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்கான வாதங்கள் நடந்துட்டு இருக்கு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தான் லைட்டா முழிப்பீங்க. அப்படி லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அரை தூக்கத்தை நின்று போய் கதவை சாத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் சாத்த மாட்டேன், வெளியவே லாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட ஊருப்படவே மாட்ட. மாமியார் வீட்டுல வேற லெவல்ல சமைக்கிறாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இவங்க வேற 5 ஐட்டம் இல்லாம ஒரு நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோம்பேறியா இருக்கிறதுக்கு வேர்ட் வந்து ஹோம் மேக்கர்ன்ற குளோரிஃபைடா இருக்கலாம்.
ஆனா சுத்தி வளைச்சு பார்த்தா கடைசியில நீங்க கொஞ்சம் சோம்பேறிங்கிறாங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. வந்து சோம்பேறித்தனம்னு கிடையாது சார். வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுறோம். 6 ஹவர்ஸில் வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து ரிலாக்ஸாக பண்ணுறோம் சார். நம்ம வந்து ஒர்க்கை வந்து 8 ஹவர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த சோம்பேறித்தனத்தை தான் காட்டுறீங்க. போய் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிடிச்ச ஒர்க்கை நான் வந்து ரிலாக்ஸாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பண்ணுறேன். நான் ஏன் ஒரு லீஷரா ஒரு லைஃப் லீட் பண்ணக்கூடாது? என்ன சோம்பேறிங்கிறீங்க? நான் ஓவியம் வரைகிறேன், வீடு அழகுபடுத்துறேன், வெளியே மார்க்கெட் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் ஏன் சந்தைப்படுத்தணும்னு கேக்குறீங்க நீங்களும்? எனக்கு அது புரியல. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அவங்க பேசுறது வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸாக மட்டும்தான் பேசுகிறாங்க. இந்த பக்கம் முழுக்க ஃபினான்ஷியல் ப்ரைடு பேசுறீங்க. சொல்றது முழுக்க ரசனை மகிழ்ச்சி. நீங்க சொல்றது முழுக்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரைடு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் மேலே எனக்கு கோவமாக இருக்க விட மாட்டார். உடனே ஏதோ ஒரு ஜோக் சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு டைவர்ட் பண்ணியோ சிரிக்க வச்சோ அதான் இருக்கு கேட்க. ஆனா இது இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எப்படின்னா பார்க்கல இது ஒருவேளை ஏஐல செஞ்சிருக்கானுங்களா, ஆளு தான் உட்காந்துருக்கானு கூட என்ன எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன சிரிக்கிற? குறும்புண்ணே. நீங்க ரொம்ப குறும்புங்க. உங்களுக்கு ஒருவேளை ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ண தெரியாம திணறாங்களோ, அதை சமாளிக்கிறதுக்காக எனக்கு இதுதான் சந்தோஷம்னு சொல்றாங்கன்னு தோணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவங்க எல்லாம் எத்தனை பேர் வந்து மெய்ட் வைக்காம எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. மெய்டு வச்சுக்கிட்டோம், அதுவுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ மெய்டு வச்சுக்கிற. ஆமா வச்சுப்பேன். 50,000 சம்பாதிக்கிறேன், 10,000 ஒரு மெய்டு வச்சுக்க போறேன். இதுக்கு எதுக்கு நான் போது எல்லாத்தையும் விட்டு நான் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கணும்? மெய்டு வச்சுக்கிறது தானே சரி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. 6th இருந்தே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல் தான். வீட்டுக்கே கெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வருவேன். நம்ம அம்மா வீட்டு பக்கத்திலே பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டோட சம்மதத்தோட அம்மா வீட்டு பக்கத்திலே நான் வீடு கட்டி செட்டில் ஆயிட்டு, பக்கத்திலே அம்மா இருக்காங்க, 2 பிள்ளைங்களை அவங்க பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல. வேலைக்கு போனா என்ன? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல். இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்னோட 2 பொன் குழந்தைங்களை சைல்டு அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே. விடக்கூடாது. ஒரே நிமிஷம் நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்த கூடாதுமா. எவ்வளவு பேரு வேலைக்கு போறாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பே இல்லாம தான் அந்த சமூகத்துக்குள்ள வாழுதான். வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வளர பிள்ளைகளுக்கு வந்து சைல்டு அபியூஸ் நடக்கலையா? சமூகமே நோய்க்கூரோடு இருக்கிறது அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சிக்கலாயிரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஆனால் ஒரு படித்த பெண் இப்படி யோசிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். % சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கா சார்? எனக்கு புரியல. 100% எதுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கணும்? வீடா மியூசியமா? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப 7 மணிக்கு வீட்டுக்கே வருவேனா? ஏன் 10 to 7 ஜாப் ஏன் சூஸ் பண்றீங்க? 10 to 5 ஜாப் இல்லையா உங்களுக்கு? இது காம்ப்ரமைஸ் இதுல ஏன் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது? மேம் இது ஏன் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. டேய், நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணும்ல. நான் வேலையை சாக்ரிஃபைஸ் பண்றேன். வேலையே சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லல நானு. இந்த 3 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆளை போட்டு அவங்க குழந்தைய பாத்துக்க சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அம்ச்சிட்டு நீங்க ஃபுல் டைமா உட்கார்ந்து குழந்தைய பாத்துக்கோங்க. மாட்னாடா மானஸ்த. இந்த வீட்டை விட்டு பெண்கள் வெளியில வரணும் அப்படின்னாலே கண்டிப்பா யாரையாச்சும் ஒருத்தரை நம்பிதான் ஆகணும். இப்ப விஷயம் என்ன, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம வெளியில வேலைக்குன்னு வர்றோம்னாலே யாராவது நம்பித்தான் ஆகணும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் சமுதாயத்தை கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இவங்க எல்லாருமே பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது இவங்க எல்லாருமே பேசுறத பார்க்கும்போது. பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.